சுண்டோகு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்டிங் இருக்கு. சுண்டோகு வந்து எத மீன் பண்ணும்னா, நம்ம இருக்கிற இடமும் சரி, இல்ல நம்ம இருக்கிற ஒரு ரூம்லயும் சரி, ஒரு லைப்ரரி செட்டப்போ, இல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், அந்த கலெக்ட் பண்ணி வைக்கிற அந்த ஒரு ப்ராசஸ், ரூம் ஃபுல்லா புக்கா அடுக்கி வைக்கிற ஒரு அந்த ப்ராசஸ் தான் வந்து சுண்டோகு அப்படின்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து எனக்கு இப்போ ரீசென்ட் டைம்ல நெறைய ஆயிட்டு இருக்கு. காலையில தான் வந்து டஸ்டோவஸ்கியோட த ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு புக் வாங்குனேன். டஸ்டோவஸ்கி வந்து என்னோட ஃபேவரட்டான ஆத்தர். இவருக்கு பேரலலா இவர விட ஒரு ஸ்டெப் எனக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா, பிரான்ஸ் கஃப்கா அப்படின்ற ஒரு ஆத்தர நான் சொல்லுவேன். ஸோ பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்பிசிஸ் அப்படின்ற இந்த ஒரு புக். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிரான்ஸ் கஃப்கா வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஆத்தர். ஸோ நெறைய பேர் வந்து இப்ப ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. கஃப்காவ வந்து கஃப்காவோட ரைட்டிங்ஸ வந்து இன்ஸ்டாலயோ, யூடியூப்லயோ வந்து அத இப்ப ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 12த் செஞ்சுரில கஃப்கா வந்து இருக்கிற ஆத்தர்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆன இருந்த ஒரு ஆத்தர் வந்து கஃப்கா. ஆத்தர்ஸ்க்கே இன்ஸ்பயர் ஆன இருந்த ஒரு ஆத்தர் வந்து கஃப்கா தான். ஸோ ஆனா கஃப்கா வந்து அதே டைம்ல வந்து இருக்கிறதுலயே டிப்ரஸ்டான ஆத்தரும் வந்து கஃப்கா தான். ஏன்னா அவர் சாகும்போது வந்து அவர் என்ன சொல்லிட்டு செத்தாருன்னா, "நான் எழுதின எல்லா புக்ஸையும் போட்டு எரிச்சுருங்க. ஏன்னா எதுவுமே வந்து நான் கரெக்ட்டா எழுதல. எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற மாரி எழுதல. எதுவுமே எனக்கு புடிக்கல. ஸோ நான் சாகறதுக்கு முன்னாடி நான் எழுதின எல்லா புக்ஸையும் வந்து எரிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு செத்த ஒரு ஆத்தர் தான் வந்து கஃப்கா. ஆனா அவர் எழுதின எல்லா புக்ஸும் இன்னைக்கு மாஸ்டர் பீஸா இருக்கு. அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கிற ஒரு புக் தான் வந்து மெட்டமார்பிசிஸ். ஸோ இந்த ஒரு புக் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம வாழ்க்கை எவ்வளோ அன்ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை, அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிற ஒரு 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 விஷயத்த வந்து இந்த புக் வந்து அழகா வந்து கஃப்காவோட ரைட்டிங் இருக்கும். ஸோ நான் இந்த புக்கோட சம்மரி மட்டும் தான் தெரியும். நான் இன்னும் படிக்கல. ஸோ இன்னிலருந்து இந்த புக்க படிக்க ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கஃப்காவோட பழைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். த கேஸ்டல், த லெட்டர் லெட்டர் டூ ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக்கா இருக்கட்டும். த கேஸ்டல் அப்படின்ற ஒரு கஃப்கா வந்து ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர். ஸோ நீங்க புக் படிக்கணும், நீங்க புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2 லெஜெண்டரியான ஒரு ஆத்தர்ஸ் பிரான்ஸ் கஃப்கா அண்ட் டஸ்டோவஸ்கி இவங்க 2 பேர வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ரீடிங் ப்ராசஸ யாராலயும் தடுக்க முடியாது. ஏன் உங்களால கூட தடுக்க முடியாது. ஸோ நீங்க புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இவங்க 2 பேர வந்து நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணணும். இவங்களோட ரைட்டிங்ஸ நீங்க படிச்சே ஆகணும். ஸோ பிரான்ஸ் கஃப்கா அண்ட் டஸ்டோவஸ்கி இவங்க 2 பேர ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.